ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உறவினருக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. நீங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சிந்தனை எழுந்துச்சு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம எப்படி இங்க கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்க நம்மளோட ஒரு தரத்தை ஒப்பிட்டு அவங்களோட தன்மையில நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறது இல்ல. நான் அவங்களோட எப்படி இருக்கேன், அவங்களோட பெஸ்டா இருக்கேனா இல்லைன்னா மேலே கீழே அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி நாலேஜ் வைஸ் தான் கம்பேர் பண்ணி பாக்குறோம். நம்ம ரியாலிட்டியா எப்படி கம்பேர் பண்ணி பாக்கணுங்க? கம்பேரிஷன் உன்னை நீதான் கம்பேர் பண்ணி பாக்குறது. உன்னையும் இன்னொருத்தரையும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. முதல் விஷயம். இப்ப நம்ம வந்து ரீசன்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க புதியதா இருக்குன்னு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்ல பாக்காதவங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே புதியது. இங்க நம்ம கிட்ட எல்லாமே புதியதா ஏத்துக்க முடியுமா? நம்மளால இல்ல. யாருனாலும் ஏத்துக்க முடியுமா? யாருனாலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா பழையது புதியது ஒண்ணு இருக்குது இல்லைங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு சொல்லு, சிம்பிளான ஒரு கான்செப்ட். இது ஒரு பெரிய விஷயமே. இதை சொல்றதுக்கு வந்து நீ பெரிய அறிவுல ஒன்றும் தேவையில்லை. உண்மைதானே? ஏன்னா இது இப்போ வாங்கினதுன்னா புதுசு, வாங்கி ஒரு மாசம் ஆச்சுன்னா அது பழசு சொல்லுதான். ஆனா இது பழசா புதுசா அப்படின்னா அது ஒரு கான்செப்டே அதுல இல்லை. இப்ப வாங்கினது உன்னை பொறுத்தவரை புதியது, இந்த 10 நாள் ஆனது பழையது. ஆனா அதுவும் புதியது, இதுவும் புதியது. உண்மையா இல்லையா? இது இப்ப எடுத்து இந்த ப்ராடக்ட் இப்ப ரெடியாகி வருது. இந்த ப்ராடக்ட் ரெடியாகி ஒரு மாசம் ஆச்சு வச்சு, அந்த ஒரு மாசத்துக்கான அனுபவமோ அறிவோ சிந்தனையோ அது உடல் மாற்றமோ எல்லாம் அது வச்சுன்னு இருக்கும். இதுக்குள்ள அது இருக்குமானா இருக்காது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இது புதியதா அது புதியதா? இதுதான் புரியுது. இங்க ஒரே விஷயம் என்னன்னா எல்லாமே புதியது, இது அதுன்னு கிடையாது. அதுல ஆமா, இந்த சிந்தனைன்றது ஒரு நம்மளோட உண்மையில சொன்னா இது பழக்கமான வர ஒரு சொல்லு. நல்லது கெட்டது, நன்மை தீமை, ஏற்ற தாழ்வு, பழையது புதியது. இப்போ இந்த சொல்லு வந்து இது இருக்கிறது சரிதான் அப்படின்றது நம்மளோட கான்செப்டும். இதுல என்ன இருக்குது அப்படின்னு, இதுல என்ன இருக்குதுங்களா, இதுலதான் ஒரு மெயினான ஒரு விஷயமே அடங்கிறது. இப்படி நீ சிந்திக்கிறது, இந்த வார்த்தை நீ சொல்றதுனால அந்த பொருள் பழையதா இருக்குதா புதியதா இருக்குதுன்ற தன்மை நீ இழக்க. உண்மையான நிலையை நீங்க இழக்கணும். உண்மையா என்ன இருக்கு அப்படின்றத நீ கண் கொண்டு பார்த்து அறிய முடியல. ஏன்னா நீங்க சொன்ன சொல்லு ஒரு விஷயம் இருக்கு, எல்லாரும் பார்த்த பார்வைக்கான ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாமே கலந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. நல்லது கெட்டது, நன்மை தீமை, ஏற்றத்தாழ்வு, புதியது பழையது. உண்மைதானே? அவரோட நான் பெஸ்ட், இந்த மாதிரி ஒரு சில சிந்தனைகளா இருக்கு. இந்த சிந்தனைக்கு காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் இருக்கு. நம்ம முள்ளு போயிட்டு நம்ம ஒரு முள்ளு நம்ம காலில் குத்திச்சுன்னா நம்மளோட சிம்பிளான என்னன்னா, முள்ளு என் காலில் குத்திச்சு நம்ம அப்படி சொல்லுவோம். உண்மைதானே? இதுவே இன்னொரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் சொல்ல இல்ல நான் முள்ளு போய் காலை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஒண்ணுமேலாத விஷயமா நீங்க ஃப்ரீயா விடலாம். இந்த விஷயத்த கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் சிந்திக்கலாம். ரீசனா முள்ளுக்கிற இடத்துக்கு நான் போனேன், நான் அது மேல நான் காலை வச்சேன், என் காலில் குத்திச்சு. இதுதான் அது ரீசன். நான் சொல்ல முள்ளு என் காலில் குத்திச்சுன்றோம். இது நம்ம எப்படி பாக்குறோம்னா, இது என்ன இருக்குது, முள்ளு குத்திச்சு, இது இப்படி சொன்னானே அப்படி சொன்னானே அப்படின்றோம். இங்கதான் ஒரு விஷயம் இருக்குது. நீ சொல்ற சொல்லுல என்ன உனக்கு அர்த்தம் உனக்குள்ள புரியுதுன்றது மறந்து போகும். நீங்க இப்ப என்னன்னா, இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், முள்ளு என் காலில் குத்திச்சு அப்படின்னு நீ சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு தப்பான விஷயத்த நீ மீன் பண்ணி வச்சிருவோம் மூலையில. நீ எப்படி சொல்லணும்னா, நான் முள்ள காலை வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அது சரியான ஒரு புரிதல், சரியான சொல்லு. உண்மைதானே? அந்த இடத்துல நடந்த நிகழ்ல நீ சரியா வார்த்தையா உச்சரிச்சுக்கிற. அப்ப அப்படி உச்சரிக்கும் போதுதான் நம்ம மைண்ட் வந்து கரெக்டா சொல்லிட்டாருன்னா அந்த மைண்ட் வந்து கரெக்டான ஒரு பர்பஸான விஷயத்தையும் உனக்கு திருப்பி சொல்லிக் கொடுக்கும், ஒரு பேச வைக்கும், சரியா உணர வைக்கும். நீ இப்படி சொன்னதையே சரியில்லாம சொல்லிட்டு இதையே நீ சரிதான்ட்டு நம்ம மூவ் ஆகணும். மூவ் அது என்ன பண்ண, ஒரு குழப்பத்துக்குள்ள போகும். இது என்ன, இவன் பண்ணது இப்படி, இவன் சொல்றது இப்படி. இது எப்படி நான் சொல்றேன்னா, இது வந்து அந்த முள்ளே சொல்லும். நான் வந்து காலில் குத்தினேன். ஏன்னா என்ன இருக்கீங்கன்னா, முள்ளு பேசாது, முள்ளு சிந்திக்காதுன்ற தன்மை ஒரு இருக்குது. எல்லா பொருளுமே நான் சிந்திக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் உணர்வு இருக்குது. நீ எப்படி ஒரு உருவமா இருந்து என்னென்ன ரியாக்ட் காட்டுவியோ இது எல்லா ரியாக்டும் இருக்கிற எல்லா பொருளும் காட்டும், எம்டில இருக்கிற ஆற்றலும் காட்டும். நான் சொல்றது புரியணும். இது எல்லாமே இதை காட்டும். அப்படி இருக்கும் போது நீ சொல்ற வார்த்தைன்றதுதான், இப்ப நீ வார்த்தையா சொன்ன, இப்ப இது காட்டுமான்றது ஒரு விஷயம் ஒரு முன்னாடி சொன்ன பாருங்க. இப்ப நீ வார்த்தையா பேசுன, சொல்றது வார்த்தை வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அர்த்தம் காதுல கேட்கும் போது மட்டும்தான் நீ சொன்ன சொல்லு அவன் காதுக்கு போச்சு. உண்மையா இல்லையா? நீ அவன் காதுக்குள்ள போன இல்ல பேசின சொல்லுற காதுக்குள்ள போச்சு. அப்ப பேசின சொல்லு போச்சுன்னா அப்ப அந்த சொல்லுக்கு என்ன இருக்குது, உன்ன மாதிரி ஒரு உடல் அமைப்பு, உன்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அந்த சொல்லுக்கு புரிஞ்சுச்சா? நீ சொன்ன நபர் போல சொன்ன வார்த்தை தான் போச்சு. அப்ப என்ன டிராவல் ஆச்சு, நீ இருக்கிற உன்ன மீறி ஒரு விஷயம் வெளியே போயிருக்கு. அதை ஒருத்தர் காதுல போய் கேட்டு அவரு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. புரிஞ்சுதா? அப்ப புரியுதா? இந்த ஆற்றலுக்கு
இங்க நம்ம பேசுற சத்தத்துக்கு இந்த வலிமை இருக்குது, அதுக்கு உயிருக்கு தானா இருக்குது, அதுக்கு உணர்வுக்கு தானா இருக்குது, அதுக்கு ஒரு சத்தங்க தானா இருக்குது. அது ஒருத்தரை புரிஞ்சுக்க வைக்குமா, நான் புரிஞ்சுக்க வைக்கும். இப்ப லைவா புரியுதா இப்ப நான் சொல்ல முடியும், ஏன்னா இப்ப நான் பேசும்போது இருக்காது லைவ்ல அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. பேசுனா சத்தம் நான் போட்டேன், நான் உன் காதுக்குள்ள போய் உட்காந்து போய் நான் சொல்லல, உண்மைதானே? நான் அவங்களுக்குள்ள போயிட்டு நான் பேசல, நான் வெளியே இருந்து பேசுறேன். இங்க இருந்து வெளியே போன சத்தத்தின் வெளிப்பட ஆற்றல், அந்த ஆற்றல் அவன் காதுக்குள்ள போய் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயமா சொல்றாரு அப்படின்னு அது சிந்திக்கும். இப்ப இப்படி ஒரு விஷயம் எதுவுமே தெரியாத ஒரு டிராவலே போய் உன்னை சிந்திக்கிற வைக்கிற அளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கும்னா, அப்போ கீழே ஒரு பொருள் கடினமான ஒரு பொருளா இருக்கிறது, அது எத்தனை வருஷமா அது உருவாகி அது ஒரு மரத்துல இருந்து முள்ளா இருந்து உருவாயிருக்கு. இப்ப அந்த பொருளுக்கு இந்த தன்மை இருக்குமா கேட்டா, நீ பேசுறது அது காதுல கேட்குமா கேட்காத? கட்டாயம் கேட்கும்ல. கேட்கும்போது சொல்ல, ஏன்டா அறிவுக்குதா இல்லையா, நீ என்ன வார்த்தையை சொல்ற, நீ வந்து என்ன முயற்ச, நீ நம்ம நான் குத்துன நீ சொல்றியே. இப்ப ஒரு கொஸ்டின் பண்ணும், இந்த கொஸ்டின் ஏன் அந்த கொஸ்டின் ஏன் பண்ணுனா, நீ சொன்ன வார்த்தை சரி, அது கொஸ்டின் அதுக்கு வந்து அது கொஸ்டின் என்ன ஆயிட போகுது, அப்படிதான் கிடையாது. இங்க எது கொஸ்டின் பண்ணாலும் அதுக்கான விளைவு நடக்கும், உண்மைதானே? இப்ப நம்ம இருக்கிறாரு, ஒரு நபர் இருக்கிறாரு, நம்ம போய் தெரியாம போய் இஷ்டம் வச்சுக்கலாம், சரிங்க தெரியாம சொல்றோமா? இதே போல நீ சொல்லனாலும் பரவாயில்ல சாரின்னு, ஆனா நான் தான் இஷ்டமான்னு சொன்னாலும் பரவாயில்ல, உண்மை இல்லையா? நீ அதையும் சொல்ல மாட்டேன், இவன் தான் வந்து நீ இஷ்டம். இதே நீ வந்து ஒரு நபர்கிட்ட சொன்னா சொல்லுவாரு, ஏண்டா பைத்தியா, நீ வந்து நான் சும்மா நான் வந்து நீ இஷ்டம் போயிட்டு நான் வந்து இஷ்டம் கேட்பேன். ஒரு பிரச்சனை ஒரு பிளாஷ் ஆகும், ஆகுமாவாதா? இதே பிளாஷிங் ஆகுமானா ஆகும், நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னு நீங்க சொல்றதுனால நீங்க அதனாலதான் இவ்வளவு கடினத்தை வாழ்றீங்க. ஏன் இவ்வளவு கடினத்தை வாழ்ற? இப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நான் ஏன் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும், எதுக்கே அந்த வாழ்க்கை கிடைக்கணும், ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, நான் ஏன் சரியா நடந்துக்க மாட்டேன், நான் ஏன் சரியா கேட்க மாட்டேன், நான் ஏன் சரியா பேச மாட்டேன், ஏன் நல்லதுக்குள்ள நான் போக முடியல, ஏன் கெட்டதை நோக்கி என்ன சொல்றீங்கல்ல? நீ இப்படி நீ அது ஒரு பொருள் மேல தவறே இல்லாத ஒரு பொருள் மேல தவற சுட்டி காட்டுனா, அப்ப நீ எப்படி நோக்கி போவ? தப்பு பண்ணல, அது தப்பு நீ சொல்லிட்ட, அப்ப நீ எங்க போவ? நீ என்னத்தை விதைச்சியோ அதான் நீ அறுவடை பண்ண முடியும். நீ என்ன சொல்லி அந்த சொல்லிதான் உன் காதை திருப்பி வந்து ஒலிக்கும் போது நீ என்னவா சிந்திப்ப? நீ யோசிச்சு பாரு, உனக்கு ஆப்போசிட்டா மட்டும் சிந்திக்க முடியும். உனக்கு உனக்கு ஃபேவரா சிந்திக்க முடியாது. ஏன்னா நீ சம்பந்தமான ஒருத்தர் அவருக்கு தவிர நீ தப்பு பண்ணிட்டு அவரு மேல தப்புன்னு நம்ம சொன்னா, அப்ப அது என்ன நடக்கும்? நீ சொன்னது அகேன்ஸ்ட், அப்ப போன சொல்ல திரும்பி வரணும். அப்ப உனக்கு அகேன்ஸ்டா நீ நடந்துப்ப, வேற யாரும் நடக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கல, இதை சொல்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் புரியுதா? புரியுதுங்க. இப்ப முள்ளு போய் நான் காலை வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது சரியான விஷயம். அப்பதான் அப்போ அந்த முள்ளு கிட்ட, ஏன்னா நீ முள்ள குத்திருக்கிற, முள்ளு உன் காலில் குத்திருக்கு, முள்ளுக்கு வலி இருக்குது, அதுக்கு வலிக்கலன்றது உன்னோட எண்ணம். உண்மையா இல்லையா? உண்மையா பார்த்தா சாரி கேட்கணும், சாரி கேட்கலாம் கூட நான் தான் முள்ளு மேல காலை வச்சு நான் சொல்லணும், ஒத்துக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையாவது எதனா நீ பண்ணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணா அப்படியே மூணாவது ஒரு விஷயத்த சொல்றேன், என் காலில் முள்ளு குத்திச்சு, அது ஹர்ட் பண்ற விஷயம். ஆமா, அந்த பொருளை நீ, ஏன்னா அது ஒரு பொருளா இருக்குது, ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியாத விஷயமே நான் பேசும்போது அப்ப காதுல போய்கிட்ட ரியாக்ட் ஆடுறான், கண்ணுக்கே தெரியல, நீ பாத்தியா? நீ அத்த நீ பேசுன கேட்க முடிஞ்சது அவள்னால, அதை இன்னொருத்தர் கேட்டு அதை எடுத்துன்னு வந்து அவர் சொல்றாரு. அப்ப நீங்க டிராவல் போது நீ பாத்தியாத? பாக்கல, உண்மையா இல்லையா? டிராவல் இப்ப பேச சத்தம் வெளியே போய் பாக்குறீங்களா? இல்ல, ஆனா அவருக்கு அதை மட்டும் கேக்குது. அப்போ அதை பாக்குற திறன் நம்ம கிட்ட இல்ல, அதை கேட்கிற திறமை இந்த உடலுக்கு இருக்குது. அப்ப இங்க இருந்து டிராவல் ஆனது உண்மைதான், அந்த ஆற்றல் டிராவல் ஆகி அவரு காதுல போய் அது கேட்டுக்குது. அப்ப அப்படின்னு இருக்கும்போது இந்த பொருள் அதுக்கு உயிர் இல்லை, அதுக்கு உணர்வு இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது, சிந்திச்சது உன் தப்பு. அதுல இருந்து என்ன வெளிப்படுது, என்ன சிந்தனை வெளிப்படுது, அதுக்கு என்ன ரியாக்ட் ஆச்சு உங்களுக்கு தெரியல, உண்மைதானே? உங்ககிட்ட உண்மையான உணர்வு வந்தா, இப்ப சொல்றோம் நீக்கமர இறைவன் அறிஞ்சிருக்கான், எல்லாத்துக்குள்ளயும் ஒரே பொருள்தான் இருக்குது சொல்றோமா இல்லையா? அப்படி இருக்கும் போது அந்த பொருள் ஏன் சிந்திக்காது, ஏன் யோசிக்காது, ஏன் அது டிஸ்டர்ப் ஆகாது? உண்மை. இது என்னன்னா ஒரு முழுக்கும் இல்லை, எல்லாத்துக்குமான பொருள். நம்ம லைஃப் ஒரு கல்லை வச்சிருவோம், நான் கல்ல போய் வச்சுக்கினேன், கழிச்சிச்சு பாருங்க. ஏதோ நம்ம சொல்ற மேட்ரு வந்து என்னன்னா, வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி நம்ம சொல்றன்ற ஒரு விஷயம். இது வந்து ஒண்ணுமே நம்ம சிம்பிளா நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் இது முள்ளு வந்து நம்ம காலை வச்சிருந்தா முள்ளு காலை குத்திச்சு ஒண்ணு, இப்படிதான் நம்ம போக கூடாது. இது வந்து என்னன்னா ஒரு மெயினான ஒரு இடத்துல, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அந்த வார்த்தையை சரியா சிந்திக்கிறவங்க கரெக்டா பேசுவாங்க. இது கொஞ்சம் நம்ம ஹையஸ்டா ஒரு அளவுக்கு மீறி கொஞ்சம் அறிவு பெற்றோம் கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா சரியா தான் பேசணும், சரியா தான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா மாத்தி சொன்னா அது ஒரு விளைவு ஏற்படும். அந்த விளைவு யாருக்கு வரும்? நீ சொன்ன உன்னதான் வந்து உங்களுக்கு தான் ரிவெஞ்ச் ஆகும். ஏன்னா இங்க எல்லாத்துக்குள்ளயும் அணுக்கள், அந்த எல்லாத்துக்குள்ளயும் ஒரு உயிர் தன்மை இருக்குது. எல்லாத்துக்குள்ளயும் நீ உன் உடம்பை எப்படி கட்டமைச்சோ அதே போல கட்டமைப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப எல்லாமே உயிர் உணர்வா இருக்குது, எல்லாத்துக்குள்ள ரியாக்ட் ஆகும், எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அப்ப நம்ம டிஸ்டர்ப் ஆகாம நம்ம நடந்துக்கிற அளவுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டர்ப் இல்லாம நம்ம நடந்துக்கணும்ன்றத நம்ம மீன் பண்ணா, நம்ம டிஸ்டர்ப் இல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கணும் ஈஸியா. நம்ம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரிதான் நம்ம
இதே மாதிரி நடக்கும். இப்ப இதுல இந்த ஒரு விஷயத்த ஒரு கம்பஸ் சொல்லிட்டேன் நானே. இப்ப இது ஒரு புரியுதா? இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த சொல்றதுல என்ன ஆயிடுச்சுன்னா செய்யலாம் என்ன இதுல ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லிட்டு போறோம். இது வந்து என்ன நம்ம அறிவு புரிதல் இல்லாம தெளிவில்லாத நம்ம வந்து அதை ஏத்துப்போம். ஆனா ஓரளவுக்கு ரொம்ப படிச்ச கடையில் இப்படிதான் சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். உண்மைதானே? இது ஒரு இன்னொரு விஷயம் கூட இப்ப நம்மளோட பாடத்துல கூட ஒரு விஷயமா எல்லாரும் பேசுறோம். என்ன சொன்னா நம்ம ஒரு யானை படத்தை வரைஞ்சிட்டா நம்ம அது யானை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுவே நீ வெளிநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல அவங்களோட படிப்புல பார்த்தீங்கன்னா யானை படம்னு சொல்லுவாங்க. ஆமா, சிம்பிளிஸ் தான். யானையா யானை படமா? யானை படம். யானை படம். நீ யானைன்னு சொல்றதுல எப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்னாலும் பரவாயில்லன்றது நம்ம கான்செப்ட். நீ அப்படி சொல்றது என்னன்னா நீ யானைன்னா மூளை வந்து யானையா மென்ஷன் பண்ணணும், யானை படமா மென்ஷன் பண்ணணும். யானை தான் மென்ஷன் பண்ணி இவ்வளவுதான். இப்ப நீ யானையை மென்ஷன் பண்ண என்ன ஆகும்? குழப்பமாகாது, வேற ஒண்ணும் ஆகாது. சொன்ன சொல்லு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், ஒன்னும் ஆகாது. நீ சரியா சிந்திக்கிற தன்மை, நீ சரியா பாக்குற தன்மை, சரியா கேட்கற தன்மை மிஸ்மேட்ச் ஆகும். இதனால நம்ம பாக்குறது கூட புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம ஏன் ஒரு பொருளை உத்து பார்த்தா அப்புறம் தெரிய மாட்டேதுன்னா நீ எந்த அளவுக்கு உன் மைண்ட ஒரு சரியான பக்குவத்தூளை கொண்டு போறியோ அதுக்கேற்ற மாதிரி அது சில ரியாக்டும் அதோட உண்மையான தன்மை சொல்றதும் ஒரு ஒண்ணு தெரியாத ஒரு பொருளை தெரிய தருவிட்டு அதுக்கு இருக்குது. நீ எல்லாத்தையும் கிளியரா கரெக்டா பேசினா தான் அதோட தன்மை புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே வரும், எல்லாமே ஈஸியா போயிடுது. கட்டாயம். இப்ப இதுலயே நம்ம லெஃப்ட் ரைட் ஒரு விஷயம் வச்சோம், இடது வலது. இப்ப இடது வலது ஏற்றத்தாழ். இப்ப இது ஏற்றத்தாழ் இருக்குதுன்னா இல்ல இதுல நாங்க இருக்குது அப்படின்னு சொல்றோமா? சும்மா இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இது. நம்ம சிம்பிளா நாங்க இருந்தாலும் ஒரு விஷயமா அப்படின்னு தான் வரும். இங்கதான் ஒரு விஷயம் இது இப்படி என்ன இருக்குதுன்னு நினைச்சப்பாரு. நீ எது நீ பெருசுன்னு நினைச்சாலும் அது அதுதான், எதை நீ ரொம்ப துச்சமா நினைச்சாலும் அதுக்குள்ளே இருக்கிறது அதுதான். அப்போ நம்ம எதையுமே அவளுக்கு கீழாவும் அவளை சிறப்பு இல்லாம நம்ம பார்க்க கூடாது. இப்ப நம்ம ஒண்ணுமே லெஃப்ட் ரைட்னு சொன்னோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. லெஃப்ட் கையில ரைட் கையில சாப்பிடுறோம், லெஃப்ட்ல கழுவாங்க. இப்படி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்க. உனக்கு நீயே அகென்ஸ்ட் ஆயிருக்கிற. எப்படி அகென்ஸ்ட் ஆயிருக்கிற? நல்லது கெட்டதா மாறிக்குது, ரைட் நல்லதாவும் லெப்ட் கெட்டதாவும் மாறிக்குது. நீயே பாத்துக்கோ. எங்க இருந்த ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், அது உடம்பு கூட ஒரு விஷயம், நீ சொன்ன வார்த்தையில வந்த வெளிப்பாடு இந்த காலகட்டத்தில் எப்படி நிற்குது? இது நல்லதா இது கெட்டதா? என்னடா நியாயம்? இதையும் நம்ம அக்செப்ட் பண்றோமே, இதையும் அக்செப்ட் பண்றாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணி இல்லைங்க அது நேரம் போயிடுங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் மாத்திக்குங்க? ஏன் மாத்திக்க முடியல? அவனே மாசமா மாத்த மாட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கப்பட்டு போய்க்கிறீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இதெல்லாம் பெரிய விஷயமா? இதெல்லாம் வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷயத்த உருவாக்குதுங்க. நான் வார்த்தை எல்லாத்தையும் உருவாக்குது. வார்த்தைன்றது ஒண்ணு லைட் அண்ட் சவுண்ட், அதான் வார்த்தை. தனியா வார்த்தை பொருள் கிடையாது. சத்தம் வரும் புரியுதுங்களா, அது லைட்டு வரும், ரெண்டுமே உருவானாதான் இந்த சவுண்ட் வெளியே போகும். சொந்த பொருள் இது மேல இந்த மூலக்கூரை, இது ஏக்கத்துக்கான மூலக்கூரை அதுதான். அது உடம்பு வந்து ஒரு காலம் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த வெளிப்பாடை நீ எப்படி கொடுக்குறியோ அதை குறைந்து வெளியே நடக்கிற நிகழ்வும் மாற்றப்படும், நீயும் மாற்றப்படுவ. இவ்வளவுதான் உண்மை. நீங்க வந்து சிம்பிளா நாங்க வார்த்தை நாங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசணும், எப்படி பேசுறீங்க அப்படி இடத்துல இருப்ப. வார்த்தை தான் எல்லாமே. ஆமா, நீ எப்படி பேசுனியோ அந்த பேச்சுக்கான இடத்துல இருப்ப. அதுக்கான பேச அதை உருவாக்கும். ஏன்னா நீ பேசுற வார்த்தைக்கான தரத்துக்கு தான் நீ எங்க இருக்க முடியும், நீ தாண்டி போக முடியாது. ஏன்னா நீ பேசுற வார்த்தைன்றதுதான் அது முதல்ல வார்த்தையா வரும், அதுக்கப்புறம் அது ஒரு உருவமாகும். புரியுது? அது உருவமாயி அது ஒரு உலகமாகும். அந்த உலகத்தை வசிக்கக்கூடிய தன்மை உனக்குதான் கிடைக்கும். வார்த்தை உன்னோடையது, அப்ப செயல் உன்னோடையது. இதுல என்னன்னா இதை நம்ம வேற எப்படி எடுத்துக்கூடாது. அப்ப நம்ம எல்லாத்தையுமே சரியா சிந்திக்கிறோமா, சரியா யோசிக்கிறோமா, சரியா பேசுறோமான்னு நம்ம சிந்திக்கிறோம், தப்பு இல்லை. அதான் சொல்றேன், இப்போ நம்ம ஒரு பொருளை பழையது புதியதுன்னு, பழையது புதியதுன்னு இல்லைன்னு நம்ம யாருக்கும் தெரியலையே. ஏன் தெரியல தெரியுமா? இந்த ஒரு காரணம் தெரியல. அதனால இது பழசு புதுசு தானே, இந்த வார்த்தையில் நாங்க அப்பதான் நம்ம அடுத்த மீன் பண்ணி நம்ம பேச முடியும். நீ அடுத்த மீன் பண்ணி பேசுறன்ற பேர்ல நீ தவறான ஒரு பேச்சை சொல்லிட்டு தவறான ஒரு வார்த்தையை அதுக்கு கொடுத்துட்டு நீ போன என்ன அர்த்தம்? இப்ப அது ஒத்துக்குமா? நீ பழசுன்னு சொல்ற. இப்ப 2 சேர் வச்சுக்கிறேன், ஒரு சேர் இப்பவான சேர், ஒரு சேர் பழைய சேர் வச்சுக்கலாம். இப்ப 2 சேரை வச்சுன்னு சொல்றேன், இப்ப இது பழசு இது புதுசுன்னு சொன்னேன். அது எப்படி பழசுன்னு சொல்ல அது கேள்வி பதில் சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப ஒரே விஷயம், இப்ப அது பேசுது. 2 சேர் வச்சிருவோம், 2 சேர்ல 2 சேரும் ஒரு புதிய சேர் ஒரு பழைய சேர். இப்போ நான் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இது புதுசு அது பழசுன்னு சொல்றேன். நான் சொல்லிட்டேன் ஏத்த ஒருத்தர்கிட்ட, டக்கு 2 சேரும் வெளிப்பாயிட்டு என்ன கேக்குது, என்ன நீ புதுசுன்னு சொன்ன, அதாவது என்ன நீ பழசுன்னு சொன்ன, என்ன எப்படி நீ பழசுன்னு சொன்னேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? இப்ப ஒரே ஒரு மனிதனா மீன் பண்ணிடலாம். இப்ப 2 ஒரு மனிதனா மீன் பண்ணிடலாம். அவரு வரட்டும். இப்ப அவர் வந்து புதியதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப நீ வந்து அவரு அக்செப்ட் பேசுறது, ஆமா நான் புதுசு இப்பதான் வந்துக்கிறேங்க. அவரு கேட்டா இதுவுமே தெரியலன்னு சொல்லுவாரு. இது பழையதுன்னு சொல்லுவாரு. அதை கேட்டா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மைதானே? அவர் தெரியும். அதாவது நான் இன்னைக்கு இப்பதான் தெரியும் எனக்கு இது. இப்ப இது எந்த நேரத்துல புதியதா வந்திருக்குதோ இதே நேரத்துல நான் இருக்கிறேன், நான் ஒரு அனுபவத்தோட இருக்கிறேன், இது இனிமேல் அனுபவத்தை பெறப்போகுது. இந்த 2 கண்ணட்டு தான் இருக்கும். ஆனா நானும் புதியது, அதுவும் புதியது.
அதைத்தானே சொல்லுவோம். ஏன்பா எனக்கு இவ்வளவு அனுபவம் தெரியும், இந்த அளவுக்கு தெரியும், இந்த இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துருக்கிறேன், இந்த நேரத்துல இந்த டைம்ல என் உடல் இந்த மாதிரி இருக்குது, எனக்குள்ள இந்த அறிவு ஏற்பட்டுக்குது, இந்த சிந்தனை ஏற்பட்டுக்குது, அப்ப நான் புதியது தான், நான் எப்படி பழையதானே கட்டாயம் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டு ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. அது பேசாதனால நீ என்ன சொல்லிட்ட, உனக்கு அது சும்மா ஒரு வார்த்தையா சொல்லணும், இது பழசு இது புதுசு, இது weight இது கம்மி இது weight அதிகம், இது ரொம்ப ஸ்ட்ராங் இது ஸ்ட்ராங் இல்லை. இந்த சொல்ல உண்மையிலேயே சொன்னா சரியில்லை. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம இப்படி சொல்றதுனால உனக்கு எதனா ஒரு பெரிய அறிவு வருமா, சிந்தனை வருமானா வராது. நீ பழக்கமா எதை பார்த்து எதை சொன்னாங்களோ அதை சொல்லிக்கிறீங்கன்னு அர்த்தம். கட்டாயம் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் அப்ளை பண்றீங்க. இந்த அப்ளை பண்றதுனால உனக்கு எதனா அறிவு பெருமானம் வராது. நீ இந்த வாழ்க்கையை வாழலாம். எப்படி வாழலாம்? இப்ப எப்படி வாழ அப்படியே வாழலாம். எந்த ஒரு அறிவு தெளிவோ புரிதல் இல்லாம வாழலாம். உண்மையிலேயே இப்ப நம்மளோட பாருங்க, ஒரு சின்ன ஒரு பீஸ் இருக்கும், அதை வந்து weight கம்மியும், பெரிய பீஸ் weight அதிகங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல கம்பேர் பண்ணி நீ சொல்லக்கூடாது, அந்த பொருளோட weight அது, இந்த பொருளோட weight இது, இவ்வளவுதானே தவிர்த்து இதுக்கும் அதுக்கு கம்பேர் பண்ணி இதோட அது பெருசு இதோட அது பிக்கஸ்ட் நம்ம சொல்றோம். இது சொல்லு சரிதானே, இந்த சொல்லு சரியானா அது சரியில்லைன்னு அர்த்தம். இதே இடத்துல ஒரு 2 நபரை நிக்க வச்சு, இவரை ஒருத்தர் சின்னவனை வச்சு ஒருத்தர் பெரிய வச்சு, இவரெல்லாம் ஒன்னும் அவர் தான் ரொம்ப பெருசுன்னு சொன்னா, அவர் சார் நான் சிறுசு, என் தன்மை தெரியுமா உனக்கு, ஏன்னா நீ சிறுசுன்னு சொல்லிட்டேன், என் வலிமை என்னன்னு தெரியுமா உனக்கு, அது கேட்கும். அது பேசிச்சுன்னா உன்னால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவரு ஈடு கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவர்கிட்ட வரல, நீ தான் அதை கம்பேர் பண்ண. அவர் கம்பேர் அவர் வேலையை அவர் பாக்குறாரு, இவரு நீ சென்டரா உள்ள போது இதை விட இது பெஸ்ட், இதை விட இது சின்னது நம்ம சொல்றோம். இந்த சொல்லுல என்ன நடக்க போகுதுன்னா ஒண்ணு நடக்க போகுது, இந்த வேரியேஷனான விஷயம் இருக்கு போகுது. அப்ப அதுக்குள்ள டிஸ்டர்ப் நடந்துனே இருக்கும். அந்த டிஸ்டர்புக்காரன் நம்மளா இருக்கும். நான் சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கும். நம்ம அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது சின்னது இது பெருசு, அது பெருசுன்னா அதுக்கான என்ன தேவை அதை மட்டும் அதுக்கு பேசு. இது எடுத்து அதை சேர்க்காத, இது அதை கம்பேர் பண்ணி நீ பார்க்கணும்னு அவசியமும் கிடையாது, இது சொல்லவும் தேவை. நம்ம இப்படிதான் கம்பேர் பண்ணிக்கலாம், இப்படிதான் கம்பேர் பண்ண வேற வழி இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி வேற வழியில எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும்? நீங்க அதை பத்தி சொல்லலாம், பேசலாம். ஏன்னா இதை சேர்த்து சொல்றதுன்னு அவசியமே கிடையாது. இப்போ பழைய பொருள் ஒரு பொருள் யூஸ் பண்ணி ஒரு பொருள், அந்த பொருள் இப்போ பயன்பட்டு போச்சு, அந்த பொருள் வாரம் வச்சுட்டேன், இப்ப புதிதாக ஒரு பொருள் வாங்க, நீ அதை மட்டும் பேசி அதை பத்தி சிந்தி அதுக்கு வலிமுறை ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா இருக்குப்பா, அவ்வளவுதான் போதும், அதுக்கு மேல எதுவும் தெரியல. இது எதுக்கு உள்ளது வர நீ அதை விட இது பெட்டர், அதை விட பெட்டர், அதை விட இது ஸ்ட்ராங், அதை விட இது வலிமை, இது பழைய இது நம்ம சொல்றோம்ல. இந்த சொல்லுனால உனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், நீ யோசிச்சு பாரு. வீணா பேசுறேன், தேவையில்லாத பேசுற, நீ தேவையில்லாத பேசி என்ன பண்ணனா, எது உனக்கு பெரிய நன்மை எல்லாம் கொடுத்துச்சோ அதை வந்து நீ ரொம்ப சரியில்லாம பேசுற. ஆனா நீ பேசுறதுனால உனக்கு என்ன நடக்க போதுன்னா, உனக்கு எந்த ஒரு அறிவு புரிதலுக்கு போற சூழ்ச்சி தடை பண்ணிக்க போற, அது ஒரு டிஸ்டர்ப் ஆகுற சூழல் நீ கொடுக்க போற. இது ஒரு பர்சனா இருந்தா நீ பேச மாட்டேன், பர்சனலா பேச கோவம் வந்துரு, நம்ம பேசணும் கவனிப்பீங்க. இப்போ அது ஒரு பொருளா இருக்கிறதுனால, அது ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால நீங்க என்ன சொல்றீங்க, அதை இப்ப பேசணும், அது என்ன கேட்க போகுது, என்ன பண்ண போகுது. ஆனா அதுவும் கேட்கண்டா, அதுவும் சிந்திக்கண்டா, ஏன்னா நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே அது தரத்துக்கு அது பெஸ்ட், அது புதுசு, இது தரத்துக்கு இது பெஸ்ட், இது புதுசு, அவ்வளவுதானே தவிர்த்து இதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கிடையாது. நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவசியமாட்டா, முன்ன நீ கம்பேர் பண்ணி பாரு, நீ எந்த அளவுக்கு தரியாக எதை தரமாகன்னு பாரு. நீ அத்தோனை வச்சு நீ உன் தகுதியை நீ எடை போடாத. அப்படி எடை போட்டனா அவனா மாறி அவன் சூழல போய் வாழ்ந்து நீ எடை போட்ட, எடை போட மாட்டேன், உன்னை நீ கம்பேர் பண்ண மாட்டேன். அப்படி போனா நீயே சொல்ற, நான் பெஸ்ட்ல பவன் பெஸ்ட் சொல்லு, நீ யாராயினும் சரி, நீ யாரை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அவங்களோட பெஸ்ட் இப்ப அப்படித்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்ல இருந்து இப்ப நான் கொஞ்சம் பெருசா வாழ்ந்துருக்கிறேன், ஏன்னா அவரை பார்க்க கூட அப்படிதான், நான் இன்னைக்கு பெருசா போயிடல, நான் அவரை பார்க்க தான் இருக்கிறது, நம்ம தான் சிறப்பாக வரோம். அவரை பார்த்து உன் சிறப்பை நீ எடை போட்டேன்னா அது தவறு. உன் சிறப்பை முதல்ல இருந்து இப்ப எப்படி அதை பட்டு எடை போடு, அது போதுமானது. இன்னொருத்தரையோ இன்னொரு நபரையோ இன்னொரு செயலையோ இன்னொரு பொருளையோ வச்சு உன்னை கம்பேர் பண்ணி நீ பார்க்காத. அப்படி நீ பார்த்துருவன்னா உன் குரோத்து வளர்ச்சான்னா அது வளரல, ஏன்னா உன் குரோத்து ஈக்குவலஸ்டா போயிடுது. ஆனா வளர்ந்துச்சுன்னு நீ நினைக்கிற, எப்படி நினைக்கிற, அவனை கம்பேர் பண்ணி பார்த்து நினைச்சிட்டேன். உண்மையிலேயே உன் குரோத் வளர்ந்தா நீ அவனை கம்பேர் பண்ணா உன் குரோத் வளர்த்தா வந்து கண்டுபிடிப்ப. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போறதுக்கான ஒரு அறிவும் ஒரு சூழலும் ஏற்படும், இல்லைன்னா ஏற்படாது. இப்ப நீ இங்க ஒரு சிம்பிளேஷன், நம்ம வீடு கட்டுறோம், பெரிய கட்டுமானம் கட்டுறோமா, அதே கட்டுமானத்தை ஒரு சிலந்தி கட்டுது, அதே கட்டுமானத்தை ஒரு மண்ணுக்குள்ள வாழ்ற ஒரு எறும்பு கட்டுது அந்த கட்டுமானத்தை. இப்ப இதே கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம பில்டிங் பார்த்தோம்னா கிட்ட 100 அடி ஹைட்ல நம்ம கட்டுறோம். இது ஜஸ்ட் ஒரு மிஞ்சிப்பா 1 அடி 2 அடி தான் அந்த பில்டிங் இருக்கும், அதோட கட்டுமானம் இருக்கும். ஆனா அந்த கட்டுமானத்துக்குள்ள தொழிலாளியும் அவங்களுக்குள்ள ஒரு அறிவு திறனையை வச்சு, நம்மளோட தொழிலாளி நம்மளுக்குள்ள அறிவு திறனை வச்சு கம்பேரிஸ் பண்ணி பண்ணி ஒழுங்கு 2 பேர்த்தையும் ஒன்னா வச்சு சரியான இதோட வலிமை என்ன, இதோட தன்மை என்ன, திறன் என்ன, அதோட வீடோட அமைப்பு என்ன, உன்னோட வலிமை என்னோட திறன் என்ன, அதை வச்சு வலிமை போட்டு இப்படி எடை போட்டு பார்த்தோம்னா அதோட கரெக்டா நீ சரியான அறிவு கொண்டு நீங்க ஆய்வு பண்ணா இஸ் ஒன்னு யூப்ளஸா காட்டும். ரெண்டுத்துக்குமே எந்த விதத்திலையும் ஒண்ணு கூட சலிச்சது இருந்தா அதை காட்ட முடியுமே தவிர்த்து வேரிஷனா மட்டும் காட்டாது. அப்படி மீண்டும் வேரிஷனா காட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவே பெஸ்டா போய் நிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேற யூப்ளஸ் தான் காட்டும்.
அதோட தன்மையில அது இருக்கு. அதாவது தன்மையில அது இருக்கு, அதாவது தன்மை அது பெஸ்டா இருக்கு, அதாவது தன்மை அது வலிமையா இருக்கு. அது எந்த விதத்திலையும் தாழ்வாவோ குறைவாவோ சின்னதாவோ இல்லை.